திவ்யா, சொல்லுங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்ய முடியுமா? மோமோஸ் செஞ்சு தரவா? மோமோஸ்க்கு வெஜிடபிள்ஸ் வேணும். நம்ம இன்னைக்கு கோதுமையிலே செஞ்சுக்கலாம். ஓகேவா? எல்லாமே வீட்ல இருக்கு. சரி, நான் ஒரு 1/2 hour செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஓகேவா? சரி, ஓகே, செஞ்சு எடுத்துன்னு வா. ஓகே, பாய். கதிர்குட்டி வந்ததுல இருந்து ஸ்நாக்ஸ் செய்யறதே கம்ப்ளீட்டா வீட்டில் விட்டுட்டாங்க. டெய்லியுமே ஹஸ்பண்ட் கேட்பாரு. சரி, அதான் இன்னைக்கு சடன் பிளானா வெஜ் மோமோஸ் தான் பண்ணியிருக்கேன். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய வேண்டியதாங்க. கோதுமை மாவு லைட்டாக சால்ட்டு தண்ணி ஊற்றி உங்களுக்கு எத்தனை மோமோஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு வெஜ் மோமோஸ் பண்ண போறேன்றதால இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சூஸ் பண்ணியிருக்கேன். ரஃபாக சாப் பண்ணிட்டு இந்த சாப்பரில் போட்டு சாப் பண்ணிங்கன்னா நல்லா ஃபைன் சாப் பண்ணி கொடுத்துருங்க. இது ஃபியூமேட்டோவோடது. நான் வேணும்னா லிங்க் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஜ் மோமோஸ் பதிலாக நீங்கள் சிக்கன் மோமோஸ், எக் மோமோஸ், பன்னீர் மோமோஸ் என்ன வேணாலும் செய்யலாம். ஸ்டஃபிங்கு இது கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சிருந்தேன் அந்த சாப் பண்ணி வச்சிருந்தேன் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு லைட்டாக சால்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், கியூமின் பவுடர், அப்புறம் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கரம் மசாலா, அவ்வளோதாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எந்த சைஸில் மோமோஸ் வேணுமோ அந்த மாதிரி சர்க்கிளில் இந்த மாதிரி அந்த மாவு திரட்டிக்கணும். மைதாலையும் நீங்கள் பண்ணலாம். நான் என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதை நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வீடியோவே எடுக்க மறந்துட்டேன். இன்னொன்று ஸ்டஃபிங் நிறைய வச்சுட்டு அதனால ஃபோல்டிங் சரியாகவே வரல. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டஃபிங் வெளியே வரக்கூடாது. அந்த மாதிரி ஏதோ நானும் ஃபோல்டிங் பண்ணி முடிச்சுட்டு இந்த அகாரோவோட ஸ்டீமரில் ஃபுல்லாக ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். இது கூட நீங்கள் சட்னி கூட ரெடி பண்ணி சாப்பிட்லாம். நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஈஸியான ரெசிபி தான், ட்ரை பண்ணி பாருங்கள்.